வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு அவினாசி ஜோதிலிங்கத்தின் அன்பான வணக்கம். இந்த சேனல்ல வர்ற அத்துணை ஜோதிடம் சார்ந்த விஷயங்களும் பிரமாதமான விஷயங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னுடைய நிகழ்ச்சி உங்களுக்காக வருவதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வரம் டிவி என்பது உண்மையிலேயே ஒரு வரம். இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, திருமணத்திற்கு பின்பு உயரத்தை அடையும் ஜாதக அமைப்பு. சூப்பரான தலைப்பு. ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இதை நல்லா பாருங்க. மேரேஜுக்கு அப்புறம் யாரெல்லாம் நல்லா இருந்திருக்கீங்க, இந்த விதி அங்க உங்களுக்கு இருக்கும். யார் இருக்க போறீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கங்க, அது உங்களுக்கு பொருந்தும். இது ரெண்டையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கலாம். முதல்ல, ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் ஆட்சியோ உச்சமோ இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் உங்க லைஃப் நல்லா இருக்கும். என்ன லக்னமா வேணாலும் இருந்துக்குங்க, அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. உங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடம் இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் பேர், புகழ், பணம், செல்வாக்கு, லாபம் எல்லாம் சூப்பர் பிரமாதமா கிடைக்கும், நல்லா இருக்கும். சுக்கிரன் உங்க ஜாதகத்துல 5ல் இருந்தா உங்க மனைவி தர்ம சிந்தனை உள்ள மனைவி, உங்க மனைவி ஆச்சாரமான மனைவி, உங்க மனைவி அன்பான மனைவி. சுக்கிரன் 6ல் இருந்தா நல்ல மனைவி, கடுமையா உழைக்க வைக்கும், போராட வைக்கும். சுக்கிரன் அதே 8ல் இருந்துட்டா நல்ல மனைவி, குடும்பத்தில் ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு கலகம், அந்த பொண்ணு பேர்ல கலகம், களங்கம் அல்ல கலகம் இருந்துகிட்டே இருக்கும். மாமியார் மருமகள் ஒத்து போகல, ஏதோ ஒண்ணு இருக்கும். சுக்கிரன் நீசமாயிட்டா, சுக்கிரன் நீசமான எல்லா ஜாதகத்திலும் அந்த கணவர் தன் மனைவிக்கு ஏதோ செய்ய முடியலன்னு ஏங்குறது. ஆண் ஜாதகத்தில் நம்மளை நம்பி வந்திருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ண முடியலன்னு ஏங்க வச்சிருக்கு சுக்கிரன் நீசம். செவ்வாய் நீசமான பெண்கள் ஜாதகத்துல ஒரு நேரமாவது என் கணவர் என்னை சாப்பிட்டாரான்னு கேட்கலைங்க, எனக்கானவரானே தெரியலைங்க அப்படின்னு ஏங்க வச்சிருக்கு. பொதுவா களத்திர கிரகங்கள் நீசமாகிறது கஷ்டம், தப்பு. அதுக்காக அந்த நீச நேரத்துல பிறக்காத, இனிமே இந்த 1 மாசத்துக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அது பிறக்கும். அந்த செவ்வாய் நீசம் பெண்ணாக இருந்தால், சுக்கிரன் நீசம் ஆணாக இருந்தால் ஒரு போராட்ட வாழ்க்கை கொடுத்துதான் அது விடும், நிம்மதியை கெடுத்துதான் அது விடும், இல்லாம விடவே விடாது. சரி, ஒரு கிரகம் நீசமாகுது, அது 5, 9ஆம் இடமா இருந்தா சமாளிச்சுக்கலாம், உங்க லக்னத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஒருவேளை சூரியனோட சேர்ந்திருக்கு, குருவோட சேர்ந்திருக்கு, வண்டி ஓடிடும், சண்டையும் நடக்கும், வண்டியும் ஓடும், மெல்ல போயிட்டு பிரிய மாட்டாங்க. பிரியிற மாதிரி மூமெண்ட் இருக்கும், விடாது, கிரகம் விடாது, சூழ்நிலை கைதியா உட்கார வச்சு. இதையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அங்க இருக்கு. அப்ப ஒரு ஜாதகத்துல பெண்ணாக இருந்தா செவ்வாய் 5, 9ல் இருக்கலாம், உங்க 7ஆம் அதிபதி 5, 9, 11, 2ல் இருக்கலாம். இதெல்லாம் யோகம். பாதகாதிபதியா வந்துடக்கூடாது, பாதகாதிபதியோட சேர்ந்துடக்கூடாது, திதிசூன்யாதிபதியா வந்துடக்கூடாது. ஒரு துலா லக்ன ஜாதகம்னு வச்சுக்கோங்க, சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு, பாதகாதிபதியே சூரியன், இவங்க எதோ திதிசூன்யம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை எதோ சனிகினி பார்த்துறாருன்னு வச்சுக்கோங்க, போச்சு. அந்த திருமண வாழ்க்கை அப்படியே பயங்கர போராட்டமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும். ராகு எதுவும் பார்த்துட்டாருன்னா அவ்வளவுதான், எதுவும் சொல்ல முடியாது. கல்யாணம், குழந்தை பெத்தாச்சார், வண்டி ஓடிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை தாண்டி அங்க ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு வேலையே இல்லை கிரகங்கள், அவ்வளவு நெருக்கடிகளை அது சொல்லும். அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஆணாக இருந்தா சுக்கிரன் பலமா இருக்கணும், ஆட்சி உச்சம் மூல திரிகோணம், கேந்திர திரிகோணங்கள், சுபகிரக பார்வைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா திருமணத்துக்கு அப்புறம் லைஃப் சூப்பரா இருக்கும். இதுல சுக்கிரன் 2ஆம் அதிபதியோட சேர்ந்தோ லாபாதிபதியோட சேர்ந்தோ இருந்தா பொருளாதாரம் கணவருக்கு அபரிவிதமா இருக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம். இதுல 7ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற ஒரு கிரகம் இருந்தாலும், 7க்குடையவர் திக்பலம் பெற்றாலும் திருமணத்துக்கு அப்புறம் லைஃப் பட்டாசு கலப்பு, ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அவங்க பாதகாதிபதி திதிசூன்யாதிபதியா வந்துடக்கூடாது. வந்தா என்ன சார் செய்யும்? வியாதியை கொடுக்கும், வளர்ச்சியே இருக்காது. எப்படி? காசு இருக்கும், 10 வருஷமாச்சு, வீடு வாடகை வீட்டுல தான் இருக்கும்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இப்படி எல்லாம் இந்த கிரகம் நல்ல பொசிஷன் நல்லா இருக்கணும். நாளைக்கு பொருத்தம் பண்றோம், திருமணம் பாக்குறோம்னா அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இணைச்சு வைக்கும் போது ஜாக்கிரதையா பண்ணணும். சமீபமா ஒருத்தங்க பார்த்தாங்க, சென்னையில இருந்து எங்கிட்ட பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ராகு திசை 6ஆம் இடத்துல இருக்கு, அவருக்கு செவ்வாய் திசை 8ஆம் இடத்துல இருக்கு.
கல்யாணம் ஆகி சில மாதங்கள் தாச்சு பிரச்சனையோட அப்படியே ஸ்டார்ட் ஆகி பூதாகரம் ஆயிடுச்சு. இப்படியெல்லாம் சேர்த்து வைக்கலாமா? யோசிச்சு பாருங்க. சொல்லுது அது வேண்டாம் அப்படின்னு மைண்டு சொல்லுது. வேண்டாம், கல்யாணம் பண்ணி சேர்த்தோம்னா கசப்பை கொடுத்துருன்னு சொல்லுது. நம்ம அதை அது விதி. அதுதான் எங்கேயோ ஒரு பக்கம் போய் அது பாக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அவர் நல்ல தலை சிறந்த ஜோதிடராக இருந்தா கூட இவங்க விதி அவரை ஏதாவது ஒண்ணு பேச வச்சு இவங்களை தலையாட்ட வச்சிருக்கு. இதான் உண்மை. எப்படி பார்த்தாலும் பொருத்தமே பார்க்கலனாலும் ஏதோ ஒரு ரூபத்துல அங்க பாதிக்கப்பட போகுதுங்கிறது வந்துருது. இதையெல்லாம் நம்ம பார்த்து கவனிச்சு கரெக்ட் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு பொருத்தம் பார்க்கறோங்கிறது ஒரு விதி இருந்தா கூட நல்லா அனலைஸ் பண்ணணும். 2 ஜாதத்தை வச்சுட்டு ஃபியூச்சர் எப்படி இருக்கு, நல்லா இருப்பாங்களா, எந்த தொந்தரவு இல்லாமல் இருக்குமாங்கிறது 100% நம்ம பார்க்கணும். பார்த்தா தான் ஒரு மனநிறைவு அப்படின்னா அதுல இல்லாம இல்லை அப்படிங்கிறது கணக்கு. எதுக்கும் திருமணத்துக்கு அப்புறம் லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கிறதுக்கான விதிகளை இதில் நான் சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். இதுல கோச்சார குரு பார்வை செலுத்துற காலமெல்லாம் நமக்கு அந்தந்த காலங்கள்ல நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ராகு எது தொடர்பு இல்லாம பாதகாதிபதி, திதி சூன்யாதிபதி, அஷ்டமாதிபதி, 6ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது. சமீபமா இன்னொரு ஜாதகம் பார்த்தாங்க. ஆன்லைன்ல பார்க்கும்போது ஒருத்தர் நல்ல மனிதர், நல்ல ஒரு இடத்துல இருக்கார் பொசிஷன்ல. அவர் சொல்றாரு, அவர் மகர் லக்னம், 7ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல சூரியன், 7 கூடைய சந்திரன் 6ல. அப்ப 7ஆம் இடம் டோட்டலா கெட்டு கிடக்கு. சார் உங்களுக்கு ஏதாவது போராட்டம் இருக்கா, நெருக்கடி இருக்கா, திருமண வாழ்க்கையில கசப்பு? எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னது குருநாதா நல்லா பலன் சொல்ற இல்லைங்கிறாரு அப்படின்னு குருவை யோசிச்சுட்டு வராங்க. வேண்டிட்டு 2-3 பாயிண்ட கேட்டுக்கிட்டே வரேன். கடைசியா என்ன சொல்றாருன்னா, இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பொருளாதார தண்ணீர் இல்லாம கடும் போராட்டத்தில் இருக்கீங்களா சார்? சார் சத்தியமான வார்த்தை, 100% உண்மை. அருமையான பாயிண்ட் இது, அதையும் சொல்றேன். அப்போ ஒரு வகை சந்தோஷத்தை கொடுத்தாலும் சந்தோஷமா வாழ்றதுக்கான வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு எடுத்துட்டு போறதுக்கான பொருளாதாரத்தை டிராப் பண்ணும். அது வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருந்தேன் சார். அப்ப பாருங்க, எதையாவது ஒண்ணு அங்க புள்ளி வச்சுட்டு தான் அது போகுது, விடுறது இல்லை. அப்ப எப்படியாவது ஒரு பலம், கிரக பலம் நல்லா இருக்கும். இப்ப ரொம்ப கிரக பலமே கெட்டு போச்சு, பிறந்தாச்சு. என்ன செய்யறது அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு வசதி கம்மியா, ஒரு படிப்பு கம்மியா, இல்ல அம்மா இல்ல, ஏதாவது ஒரு குறையுள்ள இடத்துல திருமணம் பண்ணும்போது அது காம்ப்ரமைஸ் ஆகிக்கும். ஏன்னா அது ஏதாவது ஒரு குறை பண்ணணுங்கிறதுக்காக அந்த பிளானட் உட்கார்ந்துருக்கு. அதை நம்மளே தேடி கொடுத்துட்றோம், அது அமைதி ஆகிக்கும். இதையும் நம்ம பார்க்கறோம். இவ்வளவு விஷயம் இருக்கு சார். ஜோதிடம்ங்கிறது ஒரு கடல். இப்ப நான் சொல்றதெல்லாம் ஒரு துளிதான், ஏன்னா எனக்கு அவ்வளவுதான் தெரியும். குருமார்கள் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட நாலேஜ்ல எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்காக மித்ரா சேனல்ல, மித்ரா டிவியில நான் சொல்லணும்னு ஆசை. நிச்சயமா உங்க சப்போர்ட் அதுக்கு ரொம்ப தேவை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.